வேடு ஒன் ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, விஜய் சார் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க. அதை மேபி நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு உங்களுக்கு தோணுனதுனால, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் அப்படி பண்ணல, என்ன மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிலாக அந்த ஸ்டாப் எனக்கு தெரிஞ்சிச்சு. தொடர்ச்சியாக இது மாரியான விஷயங்கள் வருது. வாட் யூ திங்க்? நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் நான் ஏற்கனவே இன்னொரு இதுலேயும் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். சத்தியமாக நான் அவரை மாதிரி பண்ணணும்னு நினச்சிலாம் பண்ணல. இது என் தொழில் மேலே சத்தியம், என் குழந்தைங்க மேலே சத்தியம், எங்கள் அம்மா மேலே சத்தியம். இதுக்கு மேலே நம்பலைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் என்னென்னா சிமிலாரிட்டிஸ் வேணால் இருக்கலாம். அதாவது இப்போ நான் இதுவும் சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில். நான் என்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்தா நான் எப்படி அதை பேசுவேன், எங்கெல்லாம் எப்படி அவர் மாதிரி நடிப்பேன்னு சொல்லலை. நான் இப்போ கூட அதான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அந்த டைலாகில் நான் பேசுகிறேன்னா நான் எங்கே பாஸ் விடுவேன், நான் எங்கே எப்படி கண்டினியூ பண்ணேன். இது நான் சொல்கிறது அந்த இன்டர்வியூவில் சொல்லாத விஷயம் நான் இப்போ சொல்லிடுறேன், கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது நான் சொல்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தளபதி. இப்போ இருக்கிற தளபதி டோட்டலாக டிஃப்ரெண்ட். அந்த ஆக்டிங் டோட்டலாக வேறு. அது அவங்களுக்கே தெரியும். அப்போ இருந்தது வேறு, இப்போ ஒரு பயங்கர மெச்சூர்டான வேற ஒரு ஆக்டிங் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். வேறு ஸ்கூல், வேறு ஒரு திங்கிங்க்கு போயிட்டார் அவர். ஸோ நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்து. அப்போது அந்த பாஸ்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால மோரோவர் எல்லா நடிகருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, மைண்டுக்குள்ளே ஒரு ரோல் மாடல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதே நான் ஃப்ரெண்டாக இல்லாமல், நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லாமல் நான் நான் பாட்டு என் வேலையை செஞ்சு நடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். சத்தியமாக இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிரிட்டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் ஃப்ரெண்டுங்கிறதுனாலவே வேணும்ன்ட்டே நிறைய பேர் இது பண்ணுவாங்க. வேணும்ன்ட்டு தான். நான் ஃப்ரெண்டுங்கிறதுனால. ஓகே, நான் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. கரெக்ட். நான் காலேஜில் பழக ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இவர் இந்த நிலைமைக்கு போவார்னு அன்றைக்கே தெரிஞ்சா பழகணும். அவர் முயற்சி, அவர் போயிட்டாரு. அதுக்காக பெரிய நீ ஃப்ரெண்டு, பெரிய நீ, ஆமாண்டா நான் பெரிய ஃப்ரெண்டு தான், அதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா?